இப்போது இந்த அல்லாவுடைய தீனை மக்கள்கிட்ட முழுமையாக கொண்டு போகிறதுக்காக ஒரு மர்க்கஸ் வந்து இப்போ நம்ம எழுப்ப போகிறோம் பூந்துறையில். அதற்காக இடம் வந்து தேர்வு செஞ்சு வாங்கியாச்சு. அதற்கான பர்மிஷன் ப்ராசஸ் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ அதோடைய ரஃப் எஸ்டிமேஷன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி ரூபாய்க்குள்ளே வரும். அப்போ 3 ஃப்ளோர் கட்டும்போது அது முன்ன பின்ன 1000 அப்படி மீதி பணம் ஃபண்டு அதிகமாக இருந்தால் கூட அந்த ஃபண்டு வந்து வேறு வகையில் நம்ம வந்து நல்ல விதத்தில் நம்ம வந்து செலவு பண்ணக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்குது. வேறு பகுதிகளில் கூட நமக்கு இயங்கக்கூடிய மக்கள் இருக்காங்க, அங்கே கொடுத்து நம்ம இது பண்ணலாம். இப்போ அதற்கான ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரம்ஜான் மாதத்தில் எல்லோரும் ஜக்காத் ஒதுக்குவீங்க. இப்போ அந்த ஜக்காத்துடைய பணத்தை வந்து இன்ஷா அல்லாஹ் இந்த பணிக்காக கொடுங்க. இதில் ஜக்காத் வந்து இதுக்கு பயன்படுத்தலாமான்னா இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியில் வரும். அல்லாவுடைய பாதையில் இதுதான் வந்து முதல் ப்ரையாரிட்டியில் வரும். பள்ளிவாசல் கட்டுறதுக்கு ஜகாத் தரக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்குது. அது வந்து நம்ம கட்ட போகிறது பள்ளிவாசல் கிடையாது. நம்ம கட்ட போகிறது என்னது 3-in-1 4-in-1 வச்சிங்களேன். அது தாவா சென்டராகவும் இயங்கும், அது வந்து ஒரு கம்யூனிட்டி ஹாலாகவும் இயங்கும், அது ஒரு பள்ளிவாசலாகவும் இயங்கும், அது ஒரு லைப்ரரியாகவும் இயங்கும், அது ஒரு மதரசாவாகவும் இயங்கும். அது வந்து எல்லாமே முடிஞ்ச வரை நம்மளால் முடிஞ்சது நம்ம யாரை இணைச்சி நம்மளால் செயல்பட முடியும். ஏன்னா நான் ஒரு ஆளே செயல்பட போகிறதில்ல. நான் ஒரு ஆள் செயல்படுறதுக்கு இந்த யூடியூப் சேனல் போதுமானது. இன்னும் இதை பரவலாக்கணும், இன்னும் நிறைய பேருடைய பங்களிப்பை வந்து நம்ம வந்து இதில் கொடுக்க வைக்கணும், இதை வந்து இன்னமும் பெருசு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணியிருக்கோம். அப்போ அதற்கான உதவிகளை இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடிஞ்சதை அந்த அளவுக்கு செய்யுங்க. அதை நாங்கள் நேர்மையான முறையில் எதுக்கு அதை வந்து அல்லாஹ்வுடைய பாதைக்காக மட்டுமே செலவு செய்வோம் அப்படிங்கிறத அந்த உறுதியும் நம்ம கொடுக்குறோம். இல்லை கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த கூகுள் பேயில் அனுப்ப முடியலங்கிறாங்க. கூகுள் பே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுங்களுக்கு வந்து கொடுக்கறதில்ல. இந்த ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் பே வந்து ஆப்ஷன் இருக்கிறதில்ல. ஆனால் யூபிஐ ஐடி, அப்போ அந்த ஃபோன் நம்பர் போடுற இடத்துல இதில் இருக்கக்கூடிய அந்த யூபிஐ ஐடின்னு இருக்கும் பாருங்கள். அந்த யூபிஐ ஐடி போட்டிங்கன்னா அப்படியே அது உட்காந்துக்கும். இப்போ நீங்கள் நான் ஃபோன் நம்பர் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த யூபிஐ ஐடி நம்மளது பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் அப்படியே இருக்கும். அது அக்கௌண்ட் நம்பர் அப்படியே இருக்கிறதுனால அதை அப்படியே டைப் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல அப்படியே ஃபிட் ஆகிரும், அது போய் அக்கௌண்ட்டில் போய் சேர்ந்துடும். அதனால் எளிதாக அந்த இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட ஸ்கேனர் மூலமாக ஒரு தடவை ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மாதம் ஒரு அமௌண்ட்டு சின்னதாக கொடுத்தீங்கன்னா கூட அது தொடர்ச்சியாக வந்து என்ன ஆயிரும், அதில் ஆட் ஆகிட்டே வரும். ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பங்களிப்பை கொடுங்க. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனுமினு பிஹி வனதவக்கலு அலைஹி வனஊஸு பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முஸில்ல லஹு வமை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வஅஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தம் மின் லிசானி. 3வது அத்தியாயம் 10வது வசனம். 3வது அத்தியாயம் 10வது வசனம். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் இந்த தஃப்சீர் கிளாஸு அது விட்டு கேப் விட்டு நடத்திட்டுருக்கேன். இப்போ அதனால் என்ன இது எல்லாம் நிறைய வந்து எங்களுக்கு கண்டினியூட்டி மிஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. குர்ஆன் பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், இது ஒரு தடவை படிக்க வேண்டிய புக்கு கிடையாதுன்ட்டு. கண்டினியூட்டி மிஸ் ஆகக்கூடாது. ஏன் அப்படின்னா நடத்தின பாடம் வரைக்கும் நீங்கள் ஒரு 4-5 தடவையாவது படிச்சிருக்கணும். குர்ஆன் பொறுத்த வரைக்கும் சஹாபாக்கள் எப்படி படிப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 7 நாளில் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுவாங்க. 7 நாளில் ஒரு தடவை ஃபுல் குர்ஆன் ரிப்பீட் பண்ணிடுவாங்க. மறுபடியும் 8வது நாள் ஆச்சுன்னா மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்குவாங்க. புரியுதா? அப்போ குர்ஆன் எப்படி டீல் பண்ணணுன்ட்டு, குர்ஆனுங்கிறது டெய்லி டச்சிலே இருக்கணும். அப்போ குர்ஆனில் டெய்லி உங்களுக்குன்னு ஒரு ஸ்லாட் இருக்கணும். அந்த டைமில் நீங்கள் படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். இது கிளாஸ் நடந்தாலும் சரி நடக்கலனாலும் சரி. அது எப்படி இருக்குன்னா சுபு தொழுகைக்கு அப்புறம் படிச்சிங்கன்னா பெஸ்ட்டு டைம். அந்த டைமில் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ குர்ஆன் எடுத்து வச்சு நீங்கள் தனிமையாக இருக்கும்போது அப்போ தான் குர்ஆனை வந்து நீங்கள் சரியான ஒரு கனெக்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரி, இது கண்டினியூட்டி இல்லாமல் இருக்கிறதுக்காக இப்போ இந்த சப்ஜெக்ட் வரும். 3வது அத்தியாயம் 10வது வசனம். இது 42வது கிளாஸ். இது நிச்சயமாக இறை நிராகரிப்பு போக்கை மேற்கொண்டவர்களுக்கு அவர்களுடைய செல்வங்களும் பிள்ளைகளும் அல்லாஹ்விடத்தில் சிறிதும் பலன் அளித்திட மாட்டாது. அவர்கள் நரகின் எரிபொருள்களாகத்தான் இருப்பார்கள். இப்போ இதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இதுக்கு முன்னாடி
கடைசியாக பார்த்த ருக்கூவில் எல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னா, இந்த மாதிரி இந்த முத்தஷாபிஹாத் இருக்குது, ஆயத்துல் முஹக்கமாத் இருக்குது, அந்த 2 மாதிரி இருக்குது. இதை வச்சுட்டு வந்து கேம் விளாட்றாங்க. இந்த மீனிங் இல்லை, அந்த மீனிங் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேம் விளாட்றாங்க. இது யார் பண்ணா அப்படின்னு பார்த்தா யூதர்கள் பண்ணாங்க, கிறிஸ்தவர்களும் பண்ணாங்க. அதாவது அந்த ஈசா நபி வந்து அல்லாவுடைய உயிர் அப்படிங்க சொல்லும்போது அல்லாவுக்கு சொந்தமான உயிர் அப்படிங்கிற மீனிங்கில் குரான் சொல்லுது. ஆனால் இவங்க அல்லாவுடைய உயிர்னா என்ன சொல்கிறாங்க, அல்லாவுடைய உயிர், நேரடி உயிர் அப்படிங்கிற மீனிங்கில் எடுக்கிறாங்க. ஆனால் குரானில் ஏகப்பட்ட இடத்துல அல்லாஹ் கிளியர் பண்ணுறான். அல்லாஹ் அவனை போன்று யாரும் இல்லை, அவன் யாரையும் பெறவும் இல்லை, அவன் யாருக்கு பிறக்கவும் இல்லை. இப்போ இதெல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. அது ஆயத்துல் முஹக்கமாத், இது முத்தஷாபிஹாத். அப்போ முத்தஷாபிஹாத்தை வச்சு கிளாஷ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி குரான் வந்து இந்த மாதிரி முத்தஷாபிஹாத் டபுள் மீனிங் வசனங்களை வச்சு நாங்கள் அந்த மீனிங்கில் புரிஞ்சுக்கிட்டோம், நாங்கள் இந்த மீனிங்கில் புரிஞ்சுக்கிட்டோம்னு குரானில் வந்து டாவ் போட முடியாது. ஏன்னா அதே சப்ஜெக்ட்டு வேற ஒரு இடத்துல குரானு முஹக்கமை கொண்டு கிளியர் பண்ணியிருக்கும். அப்போ அதுதான் அல்லாஹ் வந்து அந்த இடத்துல அதெல்லாம் சொல்லிவிட்டு அதாவது மனுஷன் எதில் தில்லாலங்கடி வேலை பார்ப்பான்னு தெரியும். அப்போ அங்கங்கே அல்லாஹ் வந்து கவுண்ட்ரு கொடுத்துட்டே வரான். நீ இந்த இடத்துல என்னை ஏமாற்ற பார்ப்ப மகனை, இப்போவே சொல்கிறேன் நான் ஏமாற மாட்டேன். அப்போ நீ இப்படி பண்ண பார்ப்ப, நீ இப்படி ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சுட்டு வரான். அப்போ கிறிஸ்தவர்களை பேசிகிட்டு இருக்கிறத இப்போ இந்த இடத்துல வந்து பத்ரு போர் முடிஞ்ச அந்த அந்த காலகட்டத்தில் பேசக்கூடிய வசனம். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், காஃபிர்கள். இப்போ அங்கே கிறிஸ்தவர்களை பார்த்து பேசிகிட்டு இருந்தவன் டக்குன்ட்டு காஃபிர்களை பார்த்து பேசுகிறான். இப்போ குரானை பொறுத்த வரைக்கும் அப்பப்போ வந்து அந்த டைரக்ஷன் மாறிக்கிட்டே இருக்கும். புரியுதா? இங்கே பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்ட்டு இங்கே பார்த்துப்பேன். ஏன்னா குரான் பொறுத்த வரைக்கும் என்ன பயான், உங்ககிட்ட ஒரு பேச்சு பேசுவேன், இவங்ககிட்ட ஒரு பேச்சு பேசுவேன். புரியுதா? இதெல்லாம் தான் பயானு. இப்படி தான் குரானும் இருக்கும். இப்போ என்ன ஆகி போச்சு, அங்கேருந்து அந்த பயான் வந்தோடைய அந்த இது லைட்டாக அப்படி மாறி காஃபிர்களை பற்றி பேசுகிறான். இப்போ வசனங்களில் வந்து மீனிங் மாற்றினது யார்? அது இவங்க பண்ணல. யார்? குறைஷிகள் பண்ணல. ஏன்னா அவங்கக்கிட்ட வேதமே இல்லை, என்னத்தை மாற்றுவாங்க? அப்போ இவங்க யார் அப்படின்னா இவங்க ரசூல்லாவுடைய டைரெக்டாக எதிர்த்தவங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக இறை நிராகரிப்பு போக்கை மேற்கொண்டவர்களுக்கு அவர்களுடைய செல்வங்களும் பிள்ளைகளும் அல்லாவிடத்தில் சிறிதும் பலன் அளித்திட மாட்டாது. அவர்கள் நரகின் எரிபொருள்களாகத்தான் இருப்பார்கள். அப்போது இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா இந்த காஃபிர்கள் வந்து படை எடுத்துகிட்டு வந்தாங்க. எங்கே? ரசூல்லாக்கிட்ட வந்து படை எடுத்துகிட்டு பத்ரில் வந்தாங்க. வரும்போது அவங்ககிட்ட இருந்த தெனாவட்டு என்ன அப்படின்னா, செல்வங்கள் அதிகமாக இருக்குது, நம்பர் அதிகமாக இருக்குது. இப்போ காலித் பின் வலீத் யார்? வலீத் பின் முகீராவா? அவருடைய பையன். அப்போ நானும் பெரிய ஆள், என் பையனும் பயங்கரமான ஃபைட்ரு. அப்போ அந்த திமிர் இருந்துச்சு. அப்போ அபூஜஹில் வந்து நானும் பெரிய ஃபைட்ரு, என்னுடைய பையன் யார்? இவர் இக்ரிமா, அவரும் பெரிய ஃபைட்ரு. அபூஜந்தலுடைய அப்பா யார்? சுஹேல், நானும் பெரிய ஃபைட்ரு, என்னுடைய பையன் அபூஜந்தல், அப்துல்லா, இவங்கெல்லாம் பெரிய ஃபைட்ரு. அப்போ இந்த திமிரோடு அவங்க வந்தாங்க. அப்போ அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், இந்த குஃபுர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள்கிட்ட காசு இருக்குது, இவங்ககிட்ட பெரிய காசு இருந்தது இல்லை, அந்த பணம் இருந்தது, அதே மாதிரி பலம் இருந்தது, மேன் பவர் இருந்தது, இதெல்லாம் வச்சு நாம் வந்து பெருசாக ஏதோ அச்சீவ் பண்ணிடலாம். அப்படிங்கும்போது அல்லாஹ் சொல்கிறான், இது ரெண்டும் எடுபடாது, அவர்கள் நரகின் எரிபொருள்களாகத்தான் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இதில் இன்னொரு ஆங்கிளும் இருக்குது. இப்போ இதில் என்ன பண்ணிருந்தாங்கன்னா, யூதர்கள் வந்து இந்த போரை வந்து கிண்டல் பண்ணிருந்தாங்க. பத்ரு போருங்கிறது மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா வெறும் 300 பேர் குறைஷிகளுடைய பெரியவர்களை வந்து வீழ்த்திட்டாங்க. இப்போ அந்த இடத்துல அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவங்கெல்லாம் கற்றுக்குட்டிங்க, குறைஷிகள் வந்து ரொம்ப லேட்டஸ்டான ஆட்கள். அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க யூதர்கள் அப்படின்னா, ரசூலுல்லாஹ்வுடைய அதாவது முஸ்லீம்கள் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு என்ன சொன்னாங்க, இவங்க கற்றுக்குட்டிங்க, அதுவும் இல்லாமல் வந்தவங்களாம் வயசானவங்க. இந்த வியாபார கூட்டத்தில் தான் இளைஞர்கள் அதிகமாக இருந்தாங்க. யார்? அபு சுஃபியானுடைய அந்த கூட்டத்தில் தான் நிறைய பேர் இருந்தாங்க. அதே மாதிரி காலித் பின் வலீத் இதெல்லாம் போகல. அது மாதிரி வந்து வந்த ஆட்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆட்கள், அதாவது இளைஞர்கள் வரல, பெரியவங்க வந்தாங்க. அதனால் வந்து வயசானவங்களை நீங்கள் வந்து அடிச்சிட்டிங்க. அதே மாதிரி இவங்க வந்து இந்த மாதிரி சண்டை இதுக்கெல்லாம் புதுசு. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. யார்? யூதர்கள். நாங்கள்லாம் ரொம்ப பெரிய, எங்களுக்கு வந்து இது இருக்குது, வரலாறு இருக்குது. நாங்கள் அந்த காலத்துலேயே நாங்கள் ஜாலூத்தை அடித்தவங்க, நாங்கள் வந்து தாலூத்துடைய படை, நாங்கள் வந்து சுலைமான் நபி கீழே அவ்வளோ பெரிய கவர்மெண்ட்டில் இருந்தவங்க, எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சாதாரண எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. புரியுதா? எங்கள் டெக்னாலஜி முன்னாடிலாம் நீங்கள் நின்னீங்கன்னா காலி ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லும்போது அது அல்லாஹ் சொல்கிறேன். இந்த குஃப்ரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆயிடாது, உங்களுடைய காசும் உங்களுடைய
பிள்ளைகளும் அல்லாவிடத்தில் உங்களுக்கு பலன் அளித்தர மாட்டாங்க. அவர்கள் நரகின் எரிபொருளாகத்தான் இருப்பாங்க. நரகத்துக்கும் போவாங்க, இங்கேயும் ஜெயிக்க முடியாது, அது இல்லாமல் நீங்கள் நரகத்துக்கும் போவீங்க, உங்களுக்கு உதவி கிடைக்காது. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், ரசூல்லா தான் இந்த போட்டியில் ஜெயிப்பாங்க. இந்த போட்டி தொடங்கிருச்சு. இது எப்போ ரசூல்லாவை வந்து ஜெயிக்கிறது சாதாரணமாக கிடையாது, முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஃபிரோனை சார்ந்தவர்களும் அவர்களுக்கு முன் இறைவனுக்கு அடிபணியாமல் வாழ்ந்தவர்களுக்கும் நேர்ந்த கதியைப் போல்தான் இவர்களுக்கும் நேரும். அவர்கள் நம் வசனங்களை பொய் என்று கூறினார்கள், எனவே அவர்களுடைய பாவங்களின் காரணத்தால் அல்லாஹ் அவர்களை பிடித்து கொண்டான். உண்மையில் அல்லாஹ் கடுமையாக தண்டிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இப்போ அதில் யூதர்களை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், டே நீங்கள் பெரிய ஆளா, சரி நீங்கள் பெரிய ஆள் தான், உங்களுக்கு மேலே ஒருத்தன் பெரிய ஆள் இருந்தான், அது தெரியுமா அப்படிங்கிறான். யார்? ஃபிரோனு. உங்களவே அடக்கி ஆண்டுட்டு இருந்தான்ல, அவன் எவ்வளோ பெரிய ஆள், உங்களை அடிக்க முடியாதுன்னு நீங்கள் பெருமை பீத்துறீங்களே, உங்களையே அடக்குனானே அவன் எவ்வளோ பெரிய ஆள், உங்களை 400 வருஷம் அடிமையாக வச்சுருந்தாலும் அவன் எவ்வளோ பெரிய ஆள், அவனை காலி பண்ணது யார் அல்லாஹ் கேட்குறான். அவனை யார் காலி பண்ணா? ஃபிரௌனை சார்ந்தவர்களுக்கும் அவர்களுக்கு முன் வாழ்ந்தவர்களுக்கும் நேர்ந்த கதியை போல்தான் இவர்களுக்கும் நேரும். இந்த யூதர்களுக்கு பற்றி அல்லாஹ் சொல்கிறான், யூதர்களாக இருக்கட்டும், மக்கா குறைஷிகளாக இருக்கட்டும், என் ரசூலோட எதிர்த்து நிற்கிறவங்கள நான் வந்து சும்மா விட மாட்டேன். அவர்கள் நம் வசனங்களை பொய் என்று கூறினார்கள், நான் சொன்னதை வந்து மறுத்தாங்க, எனவே அவர்களுடைய பாவங்களின் காரணத்தால் அல்லாஹ் அவர்களை பிடித்து கொண்டான். அவங்க பாவம் செஞ்சதுனால அல்லாஹ் என்ன பண்ணான், அவங்கள துனியாவில் பிடிச்சான். உண்மையில் அல்லாஹ் கடுமையாக தண்டிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்போ ஃபிரௌனை வச்சு அல்லாஹ் அவங்கள மிரட்டான். எனவே நபியே, உமது அழைப்பை ஏற்க மறுத்தவர்களிடம் நீர் கூறும், நீங்கள் வெகு விரைவில் கீழடக்கப்படுவீர்கள், மேலும் நீங்கள் நரகத்தை நோக்கி கூட்டமாக விரட்டி செல்லப்படுவீர்கள், அதுவே மிக கெட்ட தங்குமிடம். அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், குஃபர் பண்ணுறாங்கல்ல, உங்களை ஏற்க மறுக்கிறாங்கல்ல, அவங்ககிட்ட டைரெக்டாகவே சொல்லிடுங்க. என்னன்னு சொல்லுங்கள், வெகு விரைவில் கீழடக்கப்படுவீங்க, இன்னும் கொஞ்சம் நாளில் நீங்கள் மண்ணை கவ்வுவீங்க. அப்போது இதெல்லாம் வந்து அல்லாவுடைய வேதம்ங்கிறதுக்கு இது ஒரு சான்று. எது? இன்னும் கொஞ்சம் நாளில் தோக்கடிச்சிருவேன்ட்டு ரசூல்லா 2 பேரையும் பார்த்து சொல்கிறாங்க. யாரை பார்த்து? குறைஷிகளை பார்த்தும் சொல்கிறாங்க, யூதர்களை பார்த்து சொல்கிறாங்க. இவங்க வந்தது ஒரு 125 பேர். என்ன தைரியத்தில் இவங்க சொல்ல முடியும்? புரியுதா? இது வந்து ஒரு சாதாரண மனிதர் வந்து சொல்லி இது நடக்காமல் போச்சுன்னா அப்போ என்ன ஆயிரும்? இன்னும் கொஞ்ச நாளில் நீங்கள் தோற்றுருவீங்கன்னு ரசூல்லா தோத்துட்டாங்கன்னா அப்போ என்ன ஆயிரும்? ரசூல்லா சொல்கிறது பொய்ன்னு ஆயிரும். ரசூல்லா பொய் சொல்கிறாருன்னு ப்ரூஃப் ஆயிடுச்சுன்னா இவர் அல்லாவுடைய ரசூலே இல்லைன்னு ஆயிரும். அப்போ இது சேலஞ்சு பண்ணுறாரு அப்படின்னா, போருங்கிறது ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம், எது வேணாலும் நடக்கலாம். ஆனால் இந்த இடத்துல ரசூலா அடித்து சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் தான் தோப்பீங்க, இன்னும் கொஞ்சம் நாளில் எனக்கு கீழே நீங்கள் வருவீங்க. மக்கா வெற்றியின் போது என்ன நடந்தது கண்ணு முன்னாடி பார்த்தோம். இதுக்கு எனக்கு கீழே வந்தேன். அதுவும் ரசூல்லா சொல்லும்போது என்ன சூழ்நிலையில் இருந்தாங்க? இவங்களே ஒரு சின்ன சக்தியாக தான் இருந்தாங்க. ஒரு பெரிய சக்தியாக இருந்து நான் உங்கள் 2 பேரை தோக்கடிச்சிருவேங்கிறது தனி விஷயம். புரியுதா? சின்ன இடத்துல இருந்துக்கிட்டு இந்த பேச்சு பேசுகிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இதுவும் வந்து நடந்துச்சு. இது நடக்காமல் இருந்ததுன்னா என்ன நடந்திருக்கும்? பத்ரில் மோதிக்கொண்ட 2 பிரிவினரிடம் நிச்சயமாக உங்களுக்கு படிப்பினை தரும் சான்று இருக்கிறது. ஒரு பிரிவினர் அல்லாஹ்வுடைய வழியில் போரிட்டு கொண்டிருந்தார்கள், மற்றொரு பிரிவினர் அவனை நிராகரிப்பவர்களாக இருந்தார்கள். நம்பிக்கையாளர்களை விட நிராகரிப்பவர்கள் 2 மடங்கு அதிகமாக இருந்ததை பார்ப்பவர்கள் தம் கண்களால் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆயினும் அல்லாஹ் தான் நாடுகின்றவர்களுக்கு உதவி செய்து வலுவூட்டுகிறான் என்பதை அப்போரின் முடிவு நிரூபித்து விட்டது. நிச்சயமாக அகப்பார்வையுடையவருக்கு இதில் மாபெரும் படிப்பினை பொதிந்திருக்கிறது. ஒரு துனியாவுடைய கணக்குப்படி பார்த்தா இந்த போர் இருக்குல்ல, பத்ரு போர், இது வந்து மிகப்பெரிய ஒரு சான்று அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். மோதிக்கொண்ட 2 பிரிவினரிடம் நிச்சயமாக உங்களுக்கு படிப்பினை தரும் சான்று இருக்கிறது. ஒரு பிரிவினர் அல்லாஹ்வுடைய வழியில் போரிட்டு கொண்டிருந்தார்கள், மற்றொரு பிரிவினர் அவனை நிராகரிப்பவர்களாக இருந்தார்கள். 2 டீம் இருந்துச்சு. ஒரு டீமு அல்லாஹ்வுக்காக சண்டை போட்டாங்க, இன்னொரு டீமு அவங்களுக்காக, அவங்களுடைய சொந்த லாபத்துக்காக சண்டை போட்டாங்க. அப்போது மற்றொரு நம்பிக்கையாளர்களை விட நிராகரிப்பாளர்கள் 2 மடங்கு அதிகமாக இருந்ததை பார்ப்பவர்கள் தம் கண்களால் பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது எவ்வளோ இருந்தாங்க? டபுள் இருந்தாங்க. முஸ்லீம்கள் எவ்வளோ இருந்தாங்க? 313. இவங்க எவ்வளோ இருந்தாங்க? 300. டபுள் மடங்கு எவ்வளோ ஆச்சு? 900 ஆயிடுச்சு.
அதை விட டபுள் மடங்கு 300க்கு 300 ஒன்று, அதை விட ஒரு மடங்கு அதிகம், அதை விட இன்னொரு மடங்கு அதிகம் போட்டால் எவ்வளோ ஆயிடுச்சு? 900க்கு மேலே இருந்தாங்க. ஒரு 1000 வந்து சொல்லப்படுறது என்னென்னா பாப்புலராக இவங்க 1000, இவங்க வந்து 300 சில்லற. அப்போ இந்த இடத்துல வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், இப்போ எந்த கூட்டம் ஜெயிக்கணும்? ஒரு லாஜிக்கலாக பார்த்தா, ஒரு சாதாரண அறிவை கொண்டு பார்த்தா எந்த கூட்டம் ஜெயிக்கணும்? பெரிய கூட்டம் ஜெயிக்கணும். ஏன்னா அப்போ நடந்த யுத்தங்கள் எந்த மாதிரி? கன்வென்ஷனல் வார், அதாவது நேரடி மோதல். அப்போ வந்து ஃப்ளைட்டில் போய் பாம்பு போடுறதோ, என்ன இங்கேருந்து ஏவுகணை ஏவி விடுறதோ, இது மாதிரியான போர் கிடையாது. நேருக்கு நேர் 1 to 1 சண்டை போடுற ஒரே மெத்தடு தான். நீ ஒரு ஆளை கொல்லணும் அப்படின்னா நீயே நேரில் போய் தான் கத்தி எடுத்துகிட்டு கொல்லணும், அல்லது நீ அம்பு விட்டு ஒரே ஒரு அம்பு தான் போகும். துப்பாக்கி எடுத்து இன்றைக்கி பிடிச்சோம்னா ஒரு ரவுண்டு அடித்தோன்னா கட 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 கடன்னு புல்லட்டு வந்துக்கிட்டே இருக்கும். 200-300 புல்லட் வரும், அடித்தா சல்லடை ஆயிரும். அந்த மாதிரியெல்லாம் ஷூட் பண்ண முடியாது. அப்போ அப்படி இருக்கும்போது இந்த போருடைய முடிவு எப்படி இருந்திருக்கும்னா, ரசூலா தான் தோற்றுருக்கணும் நியாயமாக. அதுவும் இல்லாமல் இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஆட்கள். யார்? மதீனாவாசிகள். இவங்க விவசாயத்து இப்போ அந்த பத்ரு போருடைய ஸ்டார்டிங்கில் கூட இந்த ஃபஸ்ட்டு 3 பேர் இவங்க வந்து நிற்பாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி இருந்து வர சொல்லுவாங்க. முதல்ல மதீனாவிலேருந்து 3 பேர் வருவாங்க, அன்சாரிகள் தான் வருவாங்க. அன்சாரிகள் வந்த உடனே ஷோ போயிட்டு கொஞ்சம் வித்தை தெரிஞ்ச ஆளை அனுப்பிச்சி விடுங்கம்மா, கிண்டல் பண்ணுவானுங்க இவனுங்க எல்லாம். ஏப்பா பேரிச்சம்பழம் பிடுங்குறவன், இந்த வயலுக்கு தண்ணி ஊற்றுறவன், இவங்களெல்லாம் கொண்டாந்து நிப்பாட்டி வச்சுருக்கிறீங்க. சண்டை போடுறேன்னா சண்டையில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வேண்டாமா? போய் கொஞ்சம் பெரிய கை அனுப்புங்க அப்படின்னு. அப்போ தான் போயிட்டு அலி வருவார், ஹம்சார்லியம் வருவாங்க, இன்னொரு சஹாபி வருவார். அப்போ அந்த 3 பேர் அப்போ தான் 3 அந்த நடக்கும். இப்போ மறுமை நாளில் விசாரணையின் போது கூட இவங்க தான் முதல்ல வருவாங்க. முதல்ல இந்த கேஸ் தான் நடக்கும். இந்த 2 கூட்டம் சண்டை போட்டாங்களே, அந்த 3 பேர் எந்திரிச்சாங்கல்ல, இந்த 3 பேரும் வந்து தான் நீங்கள் எதுக்கு சண்டை போட்டீங்க சொல்லுங்கன்ட்டு எல்லாம் விசாரிப்போம். புரியுதா? இதுதான் ரசூல்லா அலிலான கூட இன்னொரு ஹதீஸில் சொல்லுவாங்க, மறுமையில் முதலில் விசாரிக்கப்படுபவன் நான் தான் அப்படிம்பா. ஃபஸ்ட்டு விசாரணையே யாருக்கு இருக்கும்? அலிர்லியானுக்கு தான் இருக்கும். ரசூல்லா போர்ஷன் தனி, அவங்கெல்லாம் லீடராக இருப்பாங்க, அவங்க லெவலே தனி, அவங்க வேறு லெவலில் இருப்பாங்க. இப்போ பப்ளிக்கில் விசாரிக்கப்படுறதில் முதல் விசாரணை யாருக்கு? அலிர்லியானை கூப்பிட்டு தான், நீங்கள் அல்லாவுடைய பாதையில் சண்டை போட்டிங்க இல்லையா, இந்த உயிர்கள் விஷயம், ஒரு கொலைக்கு இன்னொரு கொலைக்கு விசாரிப்பான் அல்லாஹ். மறுமையில் டோட்டல் மறுமையில் விசாரணை நடக்கிறது முதல்ல எந்த நபியுடைய உம்மத்து விசாரிக்கப்படும்? எப்படி? ஆதம் நபி தானே ஃபஸ்ட்டு வந்தாங்க. அதுதான் இல்லை, அது மட்டும் இல்லை, ரசூல்லாவே ஹதீஸில் சொல்லியிருக்காங்க, நாம் வந்ததில் நம்ம பிறப்பில் கடைசி, பிறந்ததில் நாம் கடைசி, ஆனால் அல்லாவோட அந்தஸ்தில் நம்ம ஃபஸ்ட்டு. அதே மாதிரி மறுமையில் ஃபஸ்ட்டு நம்ம கேஸ் தான் வரும், ஃபஸ்ட்டு நாம் தான் விசாரிக்கப்படுவோம். அப்போ அதெல்லாம் ஒரு அந்தஸ்து பாரு, நினச்சி பாரு. இல்லைன்னா நம்பர் எத்தனாவது வரும் நமக்கு? ஆதம் நபி, நூஹு நபி, மூசா நபி, ஈசா நபின்ட்டு அத்தனை நபிமார்கள் வர்ற வரைக்கும் நாம் வெயிலில் நின்றுட்டுருக்கணும். அப்போது வர்றது நம்ம தாங்க. இப்போ நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், டோக்கன் போடுறோம், கடைசியாக வர்றது நாம். ஃபஸ்ட்டு டோக்கன் யார்? நமக்கு தான். அப்போனா எப்படி இருக்கும்? அதே மாதிரி மறுமையில். அப்போ அந்த மாதிரி அல்லாஹ் வந்து இதெல்லாம் வந்து கண்ணியம் வந்து கொடுக்குறான். ஏன்னா இவ்வளோ பெரிய தியாகம் வந்து எந்த நபியுடைய உம்மத்தும் வந்து செய்யலை. இந்த கான்ட்ரிபியூஷன் இருக்குல்ல, ரசூல்லாவுடைய உம்மத்து செஞ்ச மாதிரி வேறு யாரும் வந்து செய்யலை. ஸோ அதனால் அல்லாஹ் தூக்கி சும்மாவும் தூக்கி கொடுத்துட மாட்டான் அல்லாஹ் அந்தஸ்து. அப்போ அந்த அடிப்படையில் அவங்க முன்னாடி வராங்க. அப்போ அந்த நாளில் என்ன நடந்தது அப்படின்னா, பார்க்குறாங்க கண்ணு வந்து 2 மடங்கு இருந்ததுன்றா. அப்போ இதை பற்றி இன்னும் டீட்டெயில் கமெண்ட்ரி இன்னும் பின்னாடி வரும். பத்ரை பற்றி இன்னும் அதிகமாக சொல்லுவான், அந்த பத்ரு வந்து என்ன மாதிரி நடந்தது அப்படின்ட்டு. இப்போ இந்த இடத்துல எல்லாம் சிம்பிளாக சொல்கிறான். இப்போ நம்பர் எவ்வளோ இருந்தது? இப்போ நீங்கள் காஃபிர்கள் எதை வச்சு கணக்கு போடுறாங்க? நம்பரை வச்சு தானே கணக்கு போடுறாங்க. முன்னாடி போன வசனத்தில் எல்லாம் என்ன சொல்கிறான்? என்கிட்ட பணம் இருக்குது, அதிகமான பலம் இருக்குது, இதை வச்சு ஜெயிச்சிடலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் பத்ரே உங்களுக்கு ஒரு சாம்பிள் இல்லையா? மூமின்கள் தான் ஜெயிப்பாங்கன்ட்டு. ஏன் வாக்குறுதி யாருக்கு இருக்கோ அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அந்த இடத்துல அது சொல்கிறான். பெண்கள், ஆண் பிள்ளைகள், தங்கம் மற்றும் வெள்ளியிலான பெரும் குவியல்கள், உயர் ரக குதிரைகள், கால்நடைகள் மற்றும் வேளாண்மை நிலங்கள் ஆகியவற்றின் மீது மோகம் கொள்வது மனிதர்களுக்கு அழகாக்கப்பட்டுள்ளது. இது வந்து வாழ்க்கையோடைய மிகப்பெரிய தத்துவம் பேசக்கூடிய வசனம். இதில் என்ன இருக்குது? என்ன சொல்கிறான் அல்லாஹ்? பெண்கள், ஆண் பிள்ளைகள், தங்கம் மற்றும் வெள்ளியிலான பெரும் குவியல்கள், உயர் ரக குதிரைகள்,
கால்நடைகள் மற்றும் வேளாண்மை நிலங்கள் ஆகியவற்றின் மீது மோகம் கொள்வது மனிதர்களுக்கு அழகாக்கப்பட்டுள்ளது. இதில் என்ன சொல்லப்படுது புரியலையா? நல்லா இந்த இடத்துல என்ன சொல்கிறான்னா, இந்த உலகத்தில் மனுஷன் வந்து வாழ்கிறான், பூமிக்கு வந்தாச்சு. அவனுக்கு என்னென்ன தேவை? சாப்பாடு, உடம்பை மறைக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, வெயிலிருந்து ஒதுங்கிறதுக்கு ஒரு கூரை. இந்த 3 தான். உணவு, உடை, இருப்பிடம். இதுதான் அத்தியாவசிய தேவை. ஆயிடுச்சா? இதோட விடுறானா? என் பேரில் ஒரு ஃப்ளாட் இருக்கணும், எனக்கு வந்து நல்ல டிசைனில் நகை இருக்கணும், புரியுதா? எனக்கு கார் இருக்கணும். அப்போ இதில் பாரு, பெண்கள், ஆண் எதை விரும்புகிறான்? பெண்ணை. அடுத்தது என்ன? ஆண் பிள்ளைகள். அதாவது குழந்தைகளில் எது விருப்பமான குழந்தை? ஆம்பளை குழந்தை தான். பெண் குழந்தை வந்து அவ்வளோ விரும்ப மாட்டான். ஏன்னா அது இன்னொரு வீட்டுக்கு போயிடும். அது வந்து என்னைக்காக இருந்தாலும் அது அவ்வளோ இது கிடையாது, இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. இம்பார்ட்டன்ஸ்னால் என்ன? மனுஷன் விரும்புறது மாட்டான், விரும்புவான், ஆனால் ஆண் குழந்தை அளவுக்கு விரும்ப மாட்டான். இது அல்லாஹ் வந்து யார் பெருசு சின்னதுன்னு சொல்லலை, நாம் எதை விரும்புகிறோங்கிற அடிப்படையில் அல்லாஹ் பேசிகிட்டு இருக்கான். இப்போ அதனால் வந்து ஆண் பிள்ளைகளை குரான் உயர்த்தி பேசிருச்சு அப்படின்னு கிடையாது. இப்போ அந்த இடத்துல என்ன சொல்கிறான்? நீ பெருமையாக நினைக்கிறது இது. என்ன நினைக்கிற? நான் வந்து ஆண் பிள்ளை வச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன நினைக்கிறேன்? என் வீட்டில் இவ்வளோ தங்கம் இருக்குது, இவ்வளோ வெள்ளி இருக்குது, இவ்வளோ குவிச்சு வச்சுருக்கேன் அப்படின்னு நீ நினைக்கிற. 100 பவுன் நகை வச்சுருக்கிற அப்படின்னு நினைக்கிற. அடுத்தது என்ன நினைக்கிற? உயர் ரக குதிரைகள். இதெல்லாம் என்னது? ரோல்ஸ் ராய்ஸு, ஆடி, BMW, புரியுதா? இதெல்லாம் என்னது? இதெல்லாம் உயர் ரக குதிரைகள் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும். அப்புறம் கால்நடைகள் நம்மளது ஆட்டு பண்ணை இருக்குது, கோழி ஃபார்ம் இருக்குது. அதெல்லாம் என்ன? ப்ரொடக்ஷன் கொடுத்துட்டே இருக்கும், முட்டை வந்துகிட்டே இருக்கும், இறைச்சி வந்துகிட்டே இருக்கும். இது அடுத்து என்ன? வேளாண்மை நிலங்கள். தரிசு நிலத்தை யாரும் விரும்ப மாட்டான். அது போனால் தோப்பு அப்படி செட்டப்பாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்குது, பச்சை பொசேல்னு இருக்குது, கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து அல்லாஹ் வந்து மோகம் கொள்வது மனிதர்களுக்கு அழகாக்கப்பட்டுள்ளது. இப்போ இது அல்லாஹ் என்ன பண்ணுறான்? மோகம்னா ஆசைப்படுறது. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இதை விரும்புகிற மாதிரி மனுஷனுக்கு நானே டிசைன் பண்ணி விட்ருக்கேங்கிறான். புரியுதா? இது விரும்ப சொல்லி யாராவது நம்ம கற்றுக் கொடுத்தாங்களா? நமக்கே ஆசை வரும். உனக்கு யாராவது சொன்னாங்களா? இப்போ உனக்கு கூப்பிட்டு சொல்கிறோம், நீ படி, நீ இது பண்ணு, அது பண்ணு, இது பண்ணுறோம். படிக்கிறதுக்கு உனக்கு இயற்கையாக ஆசை வந்துச்சா? வரல. ஸ்கூலுக்கு குழந்தைங்க போகிறாங்களா? தரன்னு இழுத்துட்டு போய் விட்றோம். படிக்கிறதுக்கு அவங்களுக்கு இயல்பாக ஆசையெல்லாம் வர்றதில்லை. ஆனால் சைக்கிள் அவங்களே கேட்பாங்க. எப்படி கேட்குறாங்க? அவனுக்கு தூண்டி விட்டது யார்? அவங்களுக்கே ஆசை வரும். நடந்து போகிறத விட இப்படி ஒரு சுற்றிட்டு இப்படி போனணும். அது மனுஷனுடைய இயல்பில் எல்லாம் வச்சுருக்கான். இது வச்சதுனால தான் துனியாவே ரன் ஆகுது. புரியுதா? இது ஏன் வச்சுருக்கான் அல்ல? இப்படி ஏன் ஆசைப்பட வச்சுருக்கான்? ஏன் ஆசைப்பட வைக்கலைன்னு வச்சுக்கோ. அதாவது இது வந்து ஒரு 5 விஷயம் எல்லாம் சொல்கிறான். பெண்ணு, இது தங்கம், வெள்ளி, உயர் ரக குதிரைகள், கால்நடைகள், வேளாண்மை நிலங்கள்ட்டு. இது இல்லாமல் மற்றது எல்லாமே எடுத்தீங்கன்னா இது கீழே தான் வரும். புரியுதா? இப்போ வந்து ஒரு பெயிண்ட் அடிக்கிறோம். பெயிண்ட் அத்தியாவசியமாக இல்லை, ஆனால் நம்ம வீடு அழகாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதெல்லாம் வந்து எதுக்காக எல்லாம் வச்சுருக்காங்கன்னா துனியா இயங்குறதுக்காக. துனியா அப்போ வியாபாரம் எப்படி நடக்கும்? நீ ஆசையே படல வண்டியை பற்றி, அப்போ துனியாவில் வந்து ஃபேக்ட்ரி எப்படி ரன் ஆகும்? பைக் ஃபேக்ட்ரி இருக்கும். எனக்கு எதுக்குங்க, 2 கால் இருக்குது அப்படின்னு போய்டும். அவன் உட்காந்துட்டானா, விளைநிலம் இருக்குது, அவன் எவனும் ஆசைப்படவே இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் மனுஷனுக்கு ஆசைங்கிறது இல்லாமல் போயிடுச்சுன்னா இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது. இவன் எதுக்கு இதை ஃபேனை கண்டுபிடிப்பான்? அவன் எதுக்கு ஃபேனை கண்டுபிடிக்கிறான்னா, எனக்கு ஃபேன் செஞ்சு கொடுத்துட்டு அவன் வீடு வாங்குவான், அவன் தங்கம் வாங்கி அவன் நகை வாங்கணுங்கிறதுக்காக அவன் போடுவான். அல்லது ஆண் குழந்தை ஏன் சொல்கிறான்? ஆண் பிள்ளையை பொறுத்த வரைக்கும் செலவு வச்சுட்டே இருப்பான். அவன் கேட்டே இருப்பான்ல, இது வேணும், அது வேணும், அவனுக்கு ஒரு வீடு தேவை, அவனுக்கு ஒரு வண்டி தேவை, அவனுக்கு ஒரு ஃப்யூச்சருக்கு ஒரு சொத்து தேவை. புரியுதா? அப்போ அவனுக்காக இவன் வேலை செய்வான். யார்? இந்த மனுஷன் வந்து ஆண் குழந்தை இருக்கும்போது வேலை செய்வான். என் பையன் இருக்கான், ஏங்க ஓடுறீங்க? ஆட்டோ போய் ஓட்டுவார் கஷ்டப்பட்டு. ஏன்? என் பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். அவன் பையனும் ஒன்று இல்லை, அவனை வெறுக்கிற மாதிரி எல்லாம் அமைச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க. இந்த நாய்க்கு நான் ஏன் ஓட்டணும் ஆட்டோ? அவனுக்கு தேவைன்னா அவன் ஓட்டி படிச்சுக்கிட்டும்,
அப்படின்னு நினச்சிடுவோம். ஆனால் என்னம்மா ஆசைப்படுறான். இப்போ மனுஷனுக்கு ஆசை எப்படி வந்துருச்சு, தான் பையன் நல்லா இருக்கிறது அப்பா அவங்களுக்கு என்ன பண்ணிட்டான்ல பூஸ்ட் பண்ணி விட்டான். அதனால் வந்து என்ன பண்ணுறான், குழந்தைங்க வளர்கிறத பார்த்து குழந்தைங்களுக்கு செலவு பண்ணுறத பார்த்து அப்பாவா என்ன நினைக்கிறதில்ல பெற்றோர்கள் பாரமாக நினைக்க மாட்டாங்க. அதை வந்து சந்தோஷமாக நினைப்பாங்க. அது ஏன் அல்ல அப்படி ஆக்கினா தான் குழந்தைங்க வளர முடியும். பாரமாக நினச்சா குழந்தைகளே சாவடிச்சிடும். அப்போ இதெல்லாம் வந்து அல்ல என்ன சொல்கிறேன், பொதுவாக அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் நான் தான் உங்களை ஆசைப்பட வச்சேன் அல்ல சொல்கிறேன். இப்போ அதுக்காக போட்டி போட்டு என்னையவே எதிர்க்கிறீங்களா? இந்த ஆசைகளை வந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, இந்த ஆசைகளை பேலன்ஸ் பண்ணுங்க. உங்கள் ஆசையினால் அடுத்தவனுடைய உரிமையை போய் பிடுங்காதீங்க. கிடைச்சா அனுபவிங்க, கிடைக்கலையா அமைதியாக இருங்க. இதுதான் குரான் சொல்லக்கூடிய விஷயம். புரியுதா? ஆசைப்படுங்க, தப்பு இல்லை. ஆசையில் பைத்தியம் பிடிச்சிடாதீங்க. இதை கண்ட்ரோல் பண்ணுற மெத்தடு தான் அல்லாஹ் வந்து அதுதான் சொல்கிறான். அதுதான் மனுஷன். இப்போ உங்கள் வீட்டில் பார்க்குற அவன்கிட்ட ஐஃபோன் இருக்குது, என்கிட்ட இல்லை, படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, பாரு ஐஃபோன் 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 பைத்தியம் பிடிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறது, அவன் மேலே பொறாமை, இவன் வச்சிருக்கிறானு, இவனுக்கு கிடச்சிருச்சே, இதெல்லாம் நடக்கும்போது வியாதி வாங்க. அடுத்து கோபம், அவனுக்கு கிடைக்கிற மாதிரி வச்சுட்டான் இவன், அல்ல எனக்கு கிடைக்கிற மாதிரி வைக்கலை, அது கோபம். இதையும் எத்தனையோ பார்க்குறோம். அப்பா அம்மாவுகள் கொண்டுறாங்க, பசங்க வாங்கி கொடுக்கல, ஃபோன் வாங்கி தரல, பைக் வாங்கி தரல, இந்த மாதிரி செய்தியும் பார்க்குறோம். அப்போ இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உண்டான அந்த கண்ட்ரோல் நாம் என்ன பண்ணணும். இதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற டெஸ்ட்டு. இதில் தான் ஓவராக போகிறாங்க. இந்த அரசியல்வாதி ஏன் ஊழல் பண்ணுறான், இந்த 5 விஷயத்துக்காகத்தான். போய் பாரு, அவன் குழந்தைக்கு சொத்து சேர்க்கிறதா இருக்கும், அல்லது தங்கம் வாங்கி போட்டிருப்பான், இல்லைன்னா ஊர் பூரா நிலத்தை சுற்றி வாங்கி போட்டிருப்பான். இது எல்லாமே என்ன நடக்கிறது, இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண தெரியாதனால தான் மனுஷன் என்ன ஆயிடுறான், தடுமாறி போய் கொலாப்ஸ் ஆகி டோட்டலாக இது போகிறான். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், ஆனால் இவை அனைத்தும் இவ்வுலகின் சில நாள் வாழ்க்கைக்குரிய சாதனங்களே ஆகும். ஆனால் இதெல்லாம் டெம்பரவரி தானடா, விட்டுட்டு தானடா போகிறீங்க. நிச்சயமாக அழகிய உறைவிடம் அல்லாஹ்விடம் தான் இருக்குது. அப்போ அதுதான் சொல்கிறான், இதை கொண்டு வந்து என்னோட வச்சுக்காதீங்க. அல்லாஹ் இதை கொடுத்தது ஒரு நல்ல பர்பஸுக்காக ஏற்படுத்தினான். இந்த ஆசைகளை ஏன் மனுஷனுக்கு கொடுத்தான், நல்ல நோக்கத்துக்காக கொடுத்தான். ஏன்னா ஆசைப்பட்டால் தான் சில விஷயங்கள் வாங்கிட்டு வருவீங்க. இப்போ நீ போன கடை தெரு அத்தனை பேர் கடை போட்டிருக்கான்ல, கன்னியாகுமரி போனால் அத்தனை பேர் லைன் போட்டிருக்கான், அதில் ஏதாவது இல்லைன்னா செத்துருவோமா? எல்லாமே என்ன பொருள், ஆசைக்கு வாங்குகிற பொருள். அந்த ஆசை வாங்கலைன்னா நாம் செத்த ஆக மாட்டோம், அவங்க செத்துருவாங்க. அந்த கடைக்காரங்க என்ன ஆயிரும், அவங்களுக்கு பொழப்பு நடக்காது இல்லை, அவங்க புள்ள குட்டி எல்லாம் கஷ்டப்படும்ல. அப்போ அதுக்காகத்தான் ஆசைக்கு வாங்குகிற பொருள் தப்பு இல்லை, ஆனால் அந்த ஆசையை பேலன்ஸ் பண்ணணும். இது அந்த ஆசையை வந்து நம்மளை ஆதிக்கம் பண்ணுறதுக்கு நம்ம விட்டுறக்கூடாது. அப்போ அதுதான் அல்லாஹ் இங்கே சொல்கிறான், இதை புரிஞ்சுக்குங்க. இது கொஞ்ச நாள் சாதனங்கள், இதை வச்சுக்கிட்டு நீங்கள் இதோடைய இழப்புகள், இதோடைய அந்த நேசம் அல்லாஹ்வை எதிர்க்கிற அளவுக்கு போயிடக்கூடாது. இதனால் மறுமை நாசம் பண்ணிக்காதீங்க. நபிய நீர் கூறும், இவற்றை விட சிறந்தது எது என்று உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா? இந்த பொருட்களை விட இந்த வண்டி, இந்த காரு, இந்த பங்களா, இதை விட சிறந்தது எதுன்னு சொல்லட்டுமா? யார் இறையச்சத்துடன் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களில் இறைவனிடத்தில் சுவனங்கள் உண்டு, அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், அவர்கள் அங்கேயே நிலையாக தங்கி வாழ்வார்கள். இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான் பாரு, சொர்க்கம் இருக்குது, என்ன இருக்குது, இது வந்து தோட்டம் தானே உனக்கு ஆசை. உனக்கு என்ன ஆசைன்னு இங்கே நான் கொடுத்த ஆசையை வச்சு தான் நீ ஆசைப்பட்டுட்டு இருக்கிற. உன் ஆசையை இன்னும் அதிகப்படுத்துவேன் எங்கே, சொர்க்கத்தில். அதுக்கு தகுந்த மாதிரி பொருளும் கொடுப்பேன். இங்கே நீ ஆசைப்படுவே, கனவு தான் பார்த்து போயிட்டுருப்போம். இன்னமா வீடு கட்டியிருக்கான், அந்த வீட்டுக்குள்ளே போய் 2 நாள் நம்மளால் வாழ முடியாது. ஆனால் அங்கே சொர்க்கத்தில் என்ன பண்ணுவான், நமக்கு என்ன ஆசை இருக்கோ ஆசையும் நல்லா கொடுப்பான், அதே மாதிரி அங்கே பொருட்களும் கொடுத்துருவான். நம்ம ஆசையை நிறைவேற்றி பூர்த்தியும் பண்ணி வைப்பான். சொர்க்கம் இருக்கும், அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அதோடைய கீழ்ப்பகுதியில் என்ன ஓடிட்டுருக்கும், ஆறுகள் ஓடிக்கிட்டே இருக்கும். அங்கே அவர்கள் நிலையாக தங்கி வாழ்வார்கள். இப்போ இங்கே என்ன சொல்கிறான்ல, பர்மனண்ட்டு வீடு. அப்போ எது சிறந்தது? இப்போ இருக்கிற டெஸ்ட்டு என்ன, கண்ணு முன்னாடி இது இருக்குது, அது கண்ணுக்கு பின்னாடி இருக்குது. எது? இப்போ இதெல்லாம் வாக்குறுதியை நம்பி தான் பண்ணணும். இதை நம்பி நம்ம வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணணும், இங்கே வந்து பணயம் வைக்கணும். இதுக்கு பதிலாக இது கொடுக்குறோம், நாங்கள் இதுக்கு பின்னாடி ஓட மாட்டோம், நாங்கள் மறுமைக்காக வாழ்வோம், இதுக்கு பதிலாக இது கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அந்த டீலுக்கு எடுத்துக்கணும். நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை என்ன,
இந்த வசனம். இந்த வசனத்தை நம்பணும். இதை நம்புறத நம்ம நம்பிக்கை அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆசைகளை விட மறுமையை முற்படுத்த முடியும். புரியுதா சொல்கிறது? இது சாதாரண விஷயம் கிடையாது. இது ப்ராக்டிக்கலாக இப்போ இங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது அருமையாக கேட்போம், கரெக்டு தான், மறுமை தான் பெருசு, ஆசைப்படக்கூடாது. புரியுதா? சாதாரண ஒரு சீட்டுக்கு ஆசைப்படுறதுக்கு எவ்வளோ அடிச்சுக்கிறீங்க. ஆனால் ரசூலா என்ன சொன்னாங்க, நீங்கள் விரும்புவதை விட உங்கள் சகோதரர் விரும்புங்கள். நீயும் விட்டு தரதில்லை, நீயும் விட்டு தரதில்லை. சொன்னது யார்? ரசூலா தானே. இப்போ இதில் விட்டு கொடுத்துருந்தீங்கன்னா, 2 பேரில் யார் விட்டு மனசார விட்டு கொடுத்தா அவங்களா முன் வந்து இன்னைக்கு நீ உட்காரு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பதிலாக என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல என்ன கிடைக்கும்? நமக்கு ட்ரைனிங் கிடைக்கும். என்ன? நம்ம ஆசைகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ட்ரைனிங் கிடைக்கும். இப்போ இந்த ட்ரைனிங்கு இப்படியே நம்ம ட்ரைனிங் டெய்லி எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா, எடுத்து இப்படி வாயில் போடுறோம், இன்னொருத்தன் பார்த்துட்டான், இந்தடா வச்சுக்கோ, இப்படி கொடுத்து 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 பழகும்போது நம்ம மனசு பியூரிட்டி ஆயிரும். ஒரு கட்டம் போய் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷத்தில் என்ன ஆகும்? மனசு ஆசையே படாது. ரசூல்லாவுடைய மனசு அந்த மாதிரி, சஹாபாக்களுடைய மனசு எப்படி? அப்படி ஆயிரும். அதுக்கு ப்ராக்டிஸ் எடுக்கணும். அது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? சின்ன விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணும்போது நாளைக்கு பெரிய விஷயம் வரும்போது என்ன ஆகும்? விட்டு கொடுக்கும். இல்லைன்னா என்ன நடக்கும்? சண்டை தான் நடக்கும். இப்போ இப்படிப்பட்ட மனிதர்கள் பூமியில் வாழ்ந்தால் இந்த பூமியே சொர்க்கமாக மாறிடும். யாரும் தன்னை விட அடுத்தவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா எவ்வளோ நல்லாயிருக்கும். புரியுதா? ஒரு ஏழை வந்து அடுத்தவனை வந்து முக்கியத்துவமாக நினைப்பான். ஒரு வேலைக்காரன் இருக்கான் நம்ம கீழே, அவன் பார்க்குறோன், அவன் நம்ம சாப்பிட்றோம், நம்ம இது பண்ணுறோம், ஏதோ ஒரு செலவு பண்ணுறோம், அவன் பக்கத்தில் இருக்க அவனும் மனுஷன் தானே, வேலைக்காரன் தான், மனுஷன் தானே, அவனுக்கும் அதே ஃபீலிங்ஸ் இருக்கும்ல. அப்போ அவன் திணறான், அவனுக்கு சிரமப்படுறான். அப்படிங்கும்போது உடனே நம்ம என்ன பண்ணணும்? அவனுடைய ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கணும். அதுதான் ரசூலா சொல்கிறாங்க, வேலை செய்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன ட்ரெஸ் போடுறீங்களோ அதை கொடுங்க, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை கொடுங்க. சாப்பாடுலாம் அங்கே குவாலிட்டி குறைக்கவே கூடாது. 2 டிஃபனில் வந்துச்சுன்னா அதுலேயும் ஓனர் ஓப்பன் பண்ணி சாப்பிட்டாலும் அதே சாப்பாடு தான் இருக்கணும், அவங்களுக்கும் அதே சாப்பாடு தான் இருக்கும் கொடுத்தா. அப்படி இல்லைன்னா, அதாவது அப்படி இல்லைன்னா என்ன இருக்கும்? அவங்களுக்கு வேறு சாப்பாடு 2 டிவிஷனாக கொடுக்க, இவங்களுக்கு ஏ கிரேடு சாப்பாடு, அவங்களுக்கு மட்டமான சாப்பாடு, அப்படி கொடுக்கக்கூடாது. ஏன்னா மனுஷன் ஒன்று தான், அவனுக்கும் அதே ஃபீலிங்ஸ் இருக்கும். இப்போ அதுதான் எல்லாம் சொல்கிறான், அங்கே சொர்க்கம் இருக்கும், அவர்கள் நிலையாக தங்கி வாழ்வார். உண்மையான வாழ்க்கை தானே, பர்மனெண்ட்டாக தங்கி வாழ்கிறது. அப்போ புத்திசாலி யார்? லைஃப்பில் செட்டில் ஆகணுங்கிறான்ல, எது லைஃப்பில் செட்டில் ஆகுறது? இவங்க சொல்கிற செட்டில்மெண்ட் லைஃப் எது தெரியுமா? 60 வயசு வரைக்கும் நீ சம்பாதிப்ப, ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருப்ப, அங்கே இருப்ப, இங்கே இருப்ப, அதுக்கப்புறம் நீ ரிட்டையர்ட் ஆவ. 60லேருந்து இவங்க சொல்கிறது என்னென்னா 60லேருந்து 100, மீதி இருக்கிற 40 வருஷம் நீ உட்காந்து சாப்பிட்லாம். இதுதான் ரிட்டையர்மெண்ட் லைஃபு, இதுக்காக நீ நல்லா சேர்த்து வச்சுக்கோங்கிறான். இந்த லைஃப் இன்றைக்கி எத்தனை பேருக்கு கிடைக்குது? அவன் 40 வயசில் போயிட்டுருக்கான். இப்போ இதே 60 வருஷம் இங்கே நம்ம உழைச்சி அல்லாஹ் சொல்கிற மாதிரி வாழ்ந்து இங்கே என்ன சாகவா சொல்லிட்டான்? சாப்பாடு சாப்பிட வேணான்ட்டானா? சில கடமைகள் கொடுத்துருக்கான், சில பொறுப்புகள் கொடுத்துருக்கான், அதை நிறைவேற்றிட்டா போதும். அப்போ அதன்படி வாழ்ந்தால் மறுமையில் எவ்வளோ லாங் லைஃப் வாழலாம். அப்போ அது இல்லாமல் எவ்வளோ சிரமம் இல்லாத வாழ்க்கை. இங்கே போய் அதே மாதிரி உழைச்சி கஷ்டப்பட்டு அப்படியே வேலை செய்யணும், அங்கே மாதிரி அது இருக்காது. அப்போது புத்திசாலி யார்? அதுதான் எல்லாம் சொல்கிறான். இங்கே கணக்கு போட்டு பாருங்கடா, என்ன விஷயம்? ஒரே ஒரு நம்மக்கிட்ட இருக்கிற சேலஞ்ச் என்ன? அது கண்ணுக்கு முன்னாடி தெரியாது. இருக்கிற சிக்கல் என்ன? கண்ணுக்கு முன்னாடி தெரியாது. ஒருவேளை அது இல்லாமல் போயிடுச்சுன்னா அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் நமக்கு தடையாக இருக்குது. அதனால தான் அல்லாஹ் வந்து என்ன சொல்கிறான்? என்னுடைய வசனங்களை பொய்ன்னு சொல்கிறாங்கன்னா என்ன சொல்கிறான்? இதை நம்பலை அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்களும் பொய்ன்னு சொல்கிறோன்னு அர்த்தம். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் சொன்னதை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறாங்க. இவங்க அல்லாஹ்வுடைய ரசூலை நம்பித்தான் இதெல்லாம் நம்ம நம்ப வேண்டியது. அதனால தான் ரசூல்லாவை வந்து நம்ம உயிரை விட அதிகமாக நேசிக்கணுங்கிறது. நம்ம அம்மா அப்பாவோட யார் ரொம்ப பெருசு? ரசூல்லா தான். நமக்கு வந்து எல்லாத்த விட அல்லாஹ்வுடைய தூதர் தான் பெருசு. ஏன்னா அவரை நம்பி தான் நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து இந்த டைரெக்ஷனில் போகிற வாழ்க்கையை இந்த டைரெக்ஷனில் விடுறோம். அப்போ அதனால் புரிஞ்சுக்கணும். அப்போது இங்கே விஷயம் என்னென்னா, இந்த வசனங்களை நம்பணும். இதை நம்பும் போது நம்ம வாழ்க்கை இதாயிரும். அவர்கள் அங்கே நிலையாக தங்கி வாழ்வார்கள், தூய்மையான மனைவியரும் உடன் இருப்பார், அல்லாவின் உவப்பையும் பெறுவார்கள். எல்லாத்த விட அல்ல என்ன சொல்கிறான்? உங்கள் மேலே நான் மன திருப்தியோடு இருப்பேன், என்னுடைய அன்பை நீங்கள் வாங்கிக்குவீங்க. அல்லாஹ்வுடைய முகப்பத்து கிடச்சிருச்சுன்னா வேறு எதுவுமே தேவையில்லை. அல்லாஹ் தன்னுடைய அடிமைகளின் நடத்தையை ஆழ்ந்து கவனிப்பவனாக இருக்கிறான். நான் உங்களை என்ன பண்ணிகிட்ருக்கேன்? கவனமாக பார்த்துட்ருக்கிறேன் அப்படின்னு நல்லா சொல்கிறான்.
இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது சொர்க்கவாசிகளை கூப்பிட்டு அல்லாஹ் ஒவ்வொன்றா கொடுத்துருவோம். இதை எடுத்துக்கோங்க, இதை எடுத்துக்கங்க, இதை எடுத்துக்கங்கன்ட்டு. அப்புறம் அடுத்த நாள் வந்துட்டு கேட்பான், ஏதாவது வேணுமான்னா, எங்களுக்கு என்ன கேட்குற, எல்லாம் தான் கொடுத்துட்டியா, எங்களுக்கு எங்களுக்கு ஐடியா தீர்ந்து போச்சு, இதுக்கு மேலே எங்களுக்கு கேட்க தெரியாதுன்ட்டு. அப்போ அல்லாவே கற்றுக் கொடுப்பான். டேய் இதை கேளுங்கடா, டே அதை கேளுங்கடா, டே அப்படி கேளுங்கடா, இப்படி கேளுங்கடாம்மா. அதையெல்லாம் கேட்டதுக்கப்புறமா அல்லாஹ் கொடுத்துருவான். அதுக்கப்புறம் இது அதெல்லாம் இத்தனை மடங்கு இத்தனை மடங்குன்னு வந்துடும். இவங்களே நொந்து போய் உக்காந்துட்டு இருப்பாங்க. கடைசியாக அல்லாஹ் சொல்லுவான், எல்லாத்த விட உங்களுக்கு இதை விட ஒரு சூப்பரானது ஒன்று இருக்குது சொல்லிட்டா அப்படிமா. அது என்ன அல்லாஹ் அப்படிம்பாங்க. இதை விட சூப்பர், இதுவே சூப்பரு, இதை விட ஒரு சூப்பர் இருக்கா அப்படின்னா அப்போ அல்லாஹ் சொல்லுவான், இனிமே நான் உங்கள் மேலே கோபமே பட மாட்டேன். இனிமே நான், ஏன்னா கோபப்பட்டா எல்லாம் காலி இல்லை, கொடுத்தாச்சு எல்லாம் கொண்டாந்து நம்ம 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 வீட்டில் உட்காடுறோம், எல்லாம் சாப்பாடுலாம் உட்கார வச்சாச்சு. அது சாப்பிட்ற வரைக்கும் கேரண்டியில் தானே. கடைசியாக எந்திரா நாய் அப்படின்ட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? எல்லாம் அடுக்கி வச்சுட்டு உனக்கு சாப்பாடு இல்லை எந்திரி அப்படின்னா என்ன ஆச்சு? பொக்குன்னு போயிடும். அதே மாதிரி சொர்க்கம் இங்கே இருக்குது, நம்ம மேலே கோவப்பட்டானா எல்லாம் என்ன? அப்போ அல்லாஹ் சொல்லுவான், எல்லாத்த விட அதை விட பெருசு என்ன தெரியுமா, நான் உங்கள் மேலே இனிமேல் கோவப்பட மாட்டேன், நீங்கள் பர்மனெண்ட்டாக இருங்க, உங்களை அப்படியே உங்கள் மேலே நான் சந்தோஷமாகவே இருப்பேன், உங்கள் மேலே நான் அதிருப்தியாக வராதுமா. இதுதான் எல்லாத்த விட பெருசாக இருக்கும். அதே மாதிரி அல்லாஹ்வை பார்க்குறது ரொம்ப பெரிய இன்பமாக இருக்கும். எல்லாத்த விட ரொம்ப டேஸ்ட் எது? அல்லாஹ்வை பார்க்குறது. அதை பார்த்தேன்னா எல்லாம் ஆஃப் ஆயிரும். அல்லாஹ்வை பார்த்துட்டேன்னா மனசில் வேறு எதுவுமே தோணாது. பசி எடுக்காது, தாகம் எடுக்காது, நீ யாருங்கிறது மறந்துடுவ, நீ எங்கே இருக்கங்கிறது மறந்துடுவ. எல்லா வேடிக்கையை விட பெரிய வேடிக்கை என்ன இருக்கும்? அல்லாஹ்வை பார்க்குறது. அதில் இருக்கிற இன்பம் வேறு எதுவும் இருக்காது. சொர்க்கத்தை விட அது பெரிய இன்பம். அதுதான் வந்து அல்லாஹ் சொல்லுவான், அதை விட பெருசு ஒன்று சொல்கிறேன். என்னென்னா அல்லாஹ்வுடைய ஒரிஜினல் உருவத்தில் பார்க்குறது. அவனை பார்க்கறது அவ்வளோ ஜாலியாக இருக்கும். இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், தன்னுடைய அடிமைகளின் நடத்தைகளை ஆழ்ந்து கவனிப்பானாக இருக்கேன், நான் பார்த்துட்ருக்கிறேன். இவர்கள் பிரார்த்தனை புரிந்த வண்ணம் இருப்பார்கள். யாருங்க? சொர்க்கத்தில் என்ன சொல்லுவாங்க, எங்களுடைய இறைவனே, நிச்சயமாக நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், எனவே எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்தருள், இன்னும் நரக வேதனையிலிருந்து எங்களை காத்தருள்வாயாக. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, முஸ்லீம்கள் என்ன பண்ணுவாங்க, துனியாவில் துவா கேட்பாங்க. இப்போ இன்றைக்கி நாம் கண்ணில் பார்க்கல, ஆனால் சொர்க்கத்தை கேட்கணும். இன்றைக்கி நம்ம கண்ணில் பார்க்கல, ஆனால் நரகத்திலிருந்து பாதுகாவல் தேடணும். இப்போ இதை வந்து அல்லாஹ் வந்து நம்மளை விரும்புகிறான். இப்போ இந்த கண்ணில் பார்க்காத விஷயம் மூட நம்பிக்கை கிடையாது. இதுதான் நான் குரானில் ஆரம்பத்திலே சொன்னல, அவர்கள் மறைவானவற்றை நம்ம குரான் யாருக்கு வழிகாட்டும்? இந்த 6 விஷயம் சொன்னல, 6 விஷயம் இருக்கிறவனுக்கு வழிகாட்டும்ன்ட்டு. அதில் ஒரு கண்டிஷன் என்ன, மறைவான விஷயங்களை குரான் சொல்லிச்சுன்னா நீங்கள் நம்பணும். ஏன்னா மறைவான விஷயம்னு சொல்லிட்டு நம்ம ஒதுக்க முடியாது. அது உண்மையாக பொய்யான்னு மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அல்லாஹ்வுடைய ரசூல் உண்மையாளராக முதல்ல முடிவு பண்ணிக்க. அது நீங்கள் என்னென்ன ஆங்கிளில் ஆய்வு பண்ணணுமோ பண்ணிக்கங்க. அவருடைய வாழ்க்கை வரலாறை பார்த்துக்குங்க, அவரை பற்றி நல்லா விசாரிச்சுக்குங்க. அவர் உண்மையாளர்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவர் சொன்ன எந்த விஷயத்திலும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. அவர் சொன்ன விஷயந்தான் குரான். குரானுங்கிறது ரசூலா இல்லைன்னா குரான் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் தானே நம்மகிட்ட குரான் கொண்டு வந்தாங்க, ஜிப்ரீலா கொடுத்தாங்க. அப்போ ரசூல்லாவை நம்பினா தான் குரானை நம்ப முடியும். அப்போ ரசூல்லா உண்மையாளராக இருந்தால் மட்டும்தான் குரானில் அவர் எந்த மோசடியும் பண்ணலைங்கிறது நம்ப முடியும். அப்போ அந்த அடிப்படையில் ஒரு தடவை அவர் நம்பிட்டோம்னா அதுக்கப்புறம் ரிவர்ஸ் வரக்கூடாது. அப்போ அதுக்கு பிரார்த்தனை வந்து நம்ம கேட்கணும். என்ன மாதிரி, எங்களுடைய இறைவனே, நிச்சயமாக நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், எனவே எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்தருள்வாயாக, இன்னும் நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்று அப்படின்னு சொல்லி துவா கேளுங்க அப்படின்னு. இப்போ இந்த துவா கேட்டால் எல்லாம் சொர்க்கம் கொடுத்துருவானா? அமல்கள் செய்யணும். அந்த அமல்கள் என்ன அடுத்த வசனத்தில் வருது, புரியுதா? சும்மா துவா தானே, நம்ம எப்படியோ ஒன்று வாழ்ந்து துவா தான் கேட்டுட்டு போவோம் அப்படின்னு நினச்சி ஏமாந்துடக்கூடாது. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் யாருன்னா, இந்த சொர்க்கத்துக்கு தகுதியானவர்கள் யாருன்னா பொறுமையாளர்களாகவும். பொறுமைன்னா என்ன? நிறைய விஷயம் இருக்குது. அதாவது தன்னுடைய உணர்ச்சிகள், அதாவது அந்த பொருட்களை தேடுறதுல வெறி பிடிச்சவங்களாம் இருக்க மாட்டாங்க, ரொம்ப ஆசை பிடிச்சவங்களாம் இருக்க மாட்டாங்க, பொறுமையாக இருப்பாங்க, ரொம்ப அழட்டிக்க மாட்டாங்க. இந்த மனசில் வந்து அந்த அந்த ஆசைகளை வந்து அந்த அலையை வந்து ஓட விட மாட்டாங்க, நிதானமாக இருப்பாங்க, ஸ்டேபிளாக இருப்பாங்க. உண்மையாளர்களாகவும். உண்மையாளர்னு என்ன? அல்லாஹ்கிட்ட கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் உண்மையாக நிறைவேற்றுவாங்க. பொய் சொல்ல மாட்டேன், திருட மாட்டேன், புரியுதா, அடுத்தவங்களுடைய உரிமையை பறிக்க மாட்டேன், கொலை செய்ய மாட்டேன், இந்த மாதிரியான விஷயங்களை உண்மையாக ஃபாலோ பண்ணுவாங்க. கீழ்ப்படிபவர்களாகவும்.
மற்றும் இறைவழியில் தாராளமாக செலவழிப்பவர்களாகவும். எப்படி இருப்பாங்க? சொன்ன வேலையை அதாவது பொறுமையாளராக இருப்பாங்க, உண்மையாளராக இருப்பாங்க. அல்லாஹ் குரானுக்கு உண்மையாக நடந்துக்கணும், ரசூல்லாவுக்கு உண்மையாக நடந்துக்கணும், அல்லாஹ்வுக்கு உண்மையாக நடந்துக்கணும், கீழ்ப்படிபவர்களாக இருக்கணும், சொல்கிற வேலைகளை செஞ்சுக்கிட்டே வரணும். தொழுவு சொன்னால் தொழுவணும், நோன்பு வைக்க சொன்னால் நோன்பு வைக்கணும். புரியுதா? குரான் சொல்கிற உத்தரவுகள் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். அப்புறம் என்ன? இறைவழியில் தாராளமாக செலவழிப்பவர்களாகவும். செலவழிப்பதுன்னு மொட்டையாக சொல்கிறான். என்ன செலவழிக்கிறது? காசு, உடல், திறமை, நேரம், இது எல்லாமே அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்படி அது என்ன அல்லாஹ்வுடைய பாதை? தான் சொன்னோம்ல, அல்லாஹ்வுடைய தீனை என்ன பண்ணுறது? இந்த உலகத்தில் நிலைநாட்டுறது. அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அதாவது மக்கள் மேலே அதிகாரத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டுறது இருப்பதுடன். இந்த மாதிரி செய்கிறதுடன் என்ன செய்வாங்க? கூடுதலாக ஒரு விஷயத்தை சொல்கிறான். இந்த மாதிரி செய்வாங்க. பொறுமையாளராக இருப்பாங்க, உண்மையாளராக இருப்பாங்க, கீழ்ப்படிவாங்க, செலவு பண்ணுவாங்க. இதோட இருப்பதுடன் பின்னிரவு நேரங்களில் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பிற்காக இறைஞ்சுபவர்களாகவும் இருக்கின்றார்கள். இப்போ 5 நேர தொழுகை அல்லாஹ் கடமையாக்கணும். தஹஜ்ஜுத் தொழுகை கடமையே இல்லை. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் நைட்டில் எந்திரிப்பாங்க, 2 மணிக்கு 3 மணிக்கு எந்திரிப்பாங்க. எந்திரிச்சு அல்லாஹ்விடத்தில் துவா கேட்பாங்க. இப்போ அந்த துவா முன்னாடி சொன்னால, எங்களுடைய இறைவனே, நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்தருள்வாயாக, நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாகன்ட்டு இவங்க துவா கேட்பாங்கன்ட்டான். அந்த துவா எப்போ கேட்பாங்கன்னு டைமிங் இங்கே சொல்லிட்டான். இந்த துவா வந்து காலையில் கேட்காங்கன்னு சொல்லலை, நைட்டில் கேட்பாங்கங்கிறான். புரியுதா? அந்த துவா தானே நம்ம கேட்டுருவோம்னு சொல்லிட்டு இப்போ உட்காந்து துவா கேட்கக்கூடாது. அந்த துவா எங்கே வரணும்? அந்த நைட்டில் வரணும். இது நைட்டில் எவன் எந்திரிக்கிறானோ அது வந்து அவன் மூமின்னு. புரியுதா? இது நைட்டில் நம்ம எந்திரிப்போமா? இதுதான் கடமை இல்லையே, அசால்ட்டு. கடமை இல்லையேன்னு நினைப்போம். இந்த தூக்கத்தில் இவனை எந்திரிச்சுப்பா இது பண்ணுவான். ஆனால் டெய்லி நைட்டு எல்லாம் என்ன பண்ணுறான்? முதலாவது வானத்துக்கு வர்றான். வந்துட்டு நைட்டில் எந்திரிச்சு என்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்குறவங்க யார், என்கிட்ட சொர்க்க மன்னிப்பு இதை கேட்குறவங்க, துவா கேட்குறவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு 2 கைகளை விரித்து எல்லாம் கேட்டுகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹதீஸ் புகாரில், முஸ்லீமில் எல்லாத்துலேயும் பார்க்க முடியுது. ரம்ஜானில் வந்து அல்லாஹ் வந்து இது லேசாகிடுது நமக்கு தஹஜ்ஜுத். ஏன்னா எப்படியும் நின்று சாப்பிட்டாகணும். இப்போ அதுக்காக நம்ம இது பண்ணிடுறோம். ஆனால் இது என்ன பண்ணணும்? இது பண்ணணும். அதே மாதிரி இது கண்டிப்பாக நமக்கே அது இந்த உணர்வு வரும். எப்போ வரும்னா, அல்லாஹ்வுடைய பாதையில் அந்த அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்டுற அந்த வேலையில் நம்ம கையில் எடுக்கும்போது ஏராளமான பிரச்சனைகள் நமக்கு வரும். அந்த பிரச்சனைகள் வரும்போது நமக்கு வந்து மனசில் ஏகப்பட்ட கவலைகள் நம்மளை அழுத்தும். அதில் நாள் பூரா நம்ம உலகத்தில் வேறு வேலையில் ஈடுபட்டுட்டு நம்ம டயர்டாக அப்படி போயிடுவோம். நைட்டு போய் தூங்கும்போது அல்லாட்ட துவா கேட்கலன்னா உடம்புல இருக்கிற டயர்டுக்கே படி தூங்கிடுவோம். அதுக்கப்புறம் நைட்டு நடு ராத்திரியில் நம்மளை தூங்க வராது, அப்படியே நம்ம எந்திரிச்சிருவோம். அப்போ மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ அந்த நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள், நமக்கு வர்ற அந்த தடைகள் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம்? அல்லாட்ட மனசு விட்டு பேசக்கூடிய அந்த நேரம் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த தஹஜ்ஜுத் தொழுகைங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதில் இப்போ இன்றைக்கி வேற ஒரு குரூப் இருக்குது, இஸ்லாத்தை வெறும் மதமாக பார்க்குறாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா தஹஜ்ஜுத் வந்து தொழுவாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தீனுக்கு எந்த வேலையும் செய்வாங்களான்னு கேட்டால் செய்ய மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தீனை மேலோங்க வைப்பதற்காக எந்த ஒரு பங்களிப்பும் செய்ய மாட்டாங்க. ஆனால் என்ன இருக்கும்? 5 நேர தொழுகை பர்ஃபெக்டாக இருக்கும், தஹஜ்ஜுத் இருக்கும். இந்த வெறும் தஹஜ்ஜுத்தும் எடுபடாது, வெறும் இக்காமத்தே தீன் அந்த அல்லாஹ்வுடைய தீனு வேலை செஞ்சாலும் எடுபடாது. இது ரெண்டும் கலந்து இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா அதில் எல்லாமே சொல்லிட்டான்ல, பொறுமையாளராக இருக்கணும், உண்மையாளராக இருக்கணும், கீழ்ப்படியணும், செலவும் பண்ணணும், இதோட சேர்த்து நீ தஹஜ்ஜுத்தும் தொழுவணுங்கிறான். இவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த நாளை விட்டுட்டு வெறும் தஹஜ்ஜுத்தை மட்டும் பிடிச்சிக்கிறாங்க. இதுவும் தப்பு, அதுவும் தப்பு. அடிபணிவதற்குரிய இறைவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதற்கு அல்லாவே சான்று பகர்கிறான். இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மனுஷன் கட்டுப்பட்டு நடக்கிறதுக்கு நான் தான் வந்து தகுதியானவன், நான் தான் அடக்குவதற்கு தகுதியானவன். தீனுங்கிறதுக்கு விளக்கம் சொன்னல, அல்லாஹ் அடக்கிறவன், மனுஷன் அடங்குறவன், அவன் போடுற உத்தரவுகள் மூலமாக அடக்கிறான், அதற்கான கூலி மறுமையில் கிடைக்கும். இப்போ அல்லாஹ் சொல்கிறான், உங்களை அடக்கிறதுக்கு எனக்கு மட்டும்தான் தகுதி இருக்குது, இதுக்கு நானே சாட்சி. அல்லாஹ் சொல்கிறான், நானே சாட்சிங்கிறான். இவ்வாறே வானவர்களும் சாட்சி சொல்கிறாங்க, மலக்குகளும் என்ன சொல்கிறாங்க? இப்போ ஆமாம் கரெக்டு தான், அல்லாஹ் தான் உங்களை செஞ்சான், அவன் தான் உங்களுக்கு ஆர்டர் போடணுங்கிறான். அறிவுடையோரும் சான்று பகர்கின்றனர், மேலும் அவன் நீதியை நிலைநிறுத்தக்கூடியவன் ஆவான்.
அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், இப்போ இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறான், அவனுக்கு அடங்கணுங்கிறது கரெக்டு. சரி, அவன் சொல்கிற உத்தரவுகள் வந்து நியாயமாக இருக்குமா அநியாயமாக இருக்குமா தெரியாது. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நான் நீதியை நிலைநிறுத்துவேன். நான் சொல்கிற உத்தரவுகள் எப்படி இருக்கும், நியாயமாக இருக்கும். ஆணை பார்த்து பெண்ணு மாதிரி இருன்னு நான் சொல்ல மாட்டேன். பெண்ணை பார்த்து ஆணை மாதிரி இருன்னு நான் சொல்ல மாட்டேன். புரியுதா? ஒரு ஏழையை பார்த்து நீ ஏன் இவ்வளோ செலவு பண்ணலைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு பணக்காரனை பார்த்து ஏழைக்கான உத்தரவு நான் சொல்ல மாட்டேன். எல்லாருக்குமே அல்லாஹ் என்ன சொல்லுவான், நீதியான உத்தரவுகளை தான் அல்லாஹ் போடுவான். அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம மெயினாக புரிஞ்சுக்கிறது என்னென்னா, ஒரு ட்ரெயின் இருக்குது இல்லையா, ஒரு ட்ரெயின் இருக்குது. அந்த ட்ரெயினில் ஒரே ஒரு குடம் தண்ணி இருக்குது. புரியுதா? ஒரே ஒரு குடம் தண்ணி இருக்குது. அதில் வந்து தமிழ்நாடுக்காரங்க ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, மலையாளத்துக்காரங்க ஒரு 10 பேர் இருக்காங்க, ஆந்திராக்காரங்க ஒரு 10 பேர் இருக்காங்க. என்ன இது மாதிரி வந்து நார்த் இந்தியன்காரங்க ஒரு 10 பேர் இருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒரு 4 இனம் சேர்ந்தவங்க 4 பேர் 10 பேராக இருக்காங்கன்னு வச்சுக்கோ. இப்போ ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லுவான், நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம் இந்த குடம் எங்கே இருக்குன்னுட்டு, நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம் அப்படி. அப்போ அவன் எல்லாருமே என்ன கேட்பாங்க, இந்த ட்ரெயின் என்ன உங்கள் அப்பனு தான் அப்படிமா. ஒவ்வொருத்தரும் என்ன பண்ண அடிச்சுக்குவோம், இல்லை நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்தோம்பா, நாங்கள் 2வது வந்தோம்பா, அதுவும்பா இதும்பா. அப்போ இதெல்லாம் தகுதி கிடையாது. எல்லாத்த விட மெயின் தகுதி என்ன, அந்த ட்ரெயின் யாருக்கு சொந்தமோ அவங்க தான் முடிவு பண்ணணும். அது மாதிரி இந்த உலகத்தில் எல்லா சட்டமும் எல்லாருக்கும் ஒரே சட்டம் இருக்கணுங்கிறது ஓகே. அந்த சட்டம் யாரு தான் இருக்கணும், அது வந்து அல்லாஹ் போட்ட சட்டமாக இருக்கணும். ஏன் அவனுக்கு மட்டும் என்ன தகுதி இருக்குது சட்டம் போடுறதுக்கு? ஏன்னா அவன் செஞ்சுருக்கான். என்ன செஞ்சுருக்கான், நமக்காக நிலத்தை பூமியை செஞ்சுருக்கான், நம்மளே செஞ்சுருக்கான், நமக்காக மழை பெய்ய வச்சுருக்கான், நமக்காக பயிர்களை முளைவிக்கிறான். இன்றைக்கும் விவசாயம் யார் பார்க்குறா, அல்லாஹ் தான் பார்க்குறான். நீ கொட்டையை போட்டுரு, உள்ளேருந்து வரும்னு ஏதாவது கேரண்டி இருக்கா? நான் தானே போட்டால் கீழே தான் போகணும், மேலே இருந்து எப்படி வருது? போட்டால் எப்படி போகிறது? இந்த பேனா விதைச்சா வருமா, இந்த சொம்பு விதைச்சா வருமா? ஏன் இதெல்லாம் வர்றதில்ல, அது மட்டும் வருது? நமக்கு அல்லாஹ் சோறு அவன் போடுற பிச்சை அது. தின்னுக்கோங்கடா, இங்கே இல்லைன்னா செத்துருவீங்க, செத்துறக்கூடாதுடா, சாப்பிடுங்கடா அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் கொடுக்குறான். அதை கூட ஏன் பிஸ்னஸாக நம்மளை பண்ண வைக்கிறான்? ஏன்னா அதை சார்ந்து தான் உலகம் இயங்குது. புரியுதா? அப்போ அந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், அடிபணிவதற்குரிய இறைவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதற்கு அல்லாவே சான்று பகர்கிறான். இவ்வாறே வானவர்களும் அறிவுடையோரும் சான்று பகர்கின்றனர். மலக்குகளும் என்ன சொல்கிறாங்க, ஆமாம்ப்பா அல்லாஹ் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு யார் சொல்கிறான்? மலக்குகள் சொல்கிறாங்க. அறிவுடையோரும் என்ன சொல்கிறான், கரெக்டுன்னு சொல்கிறான். நமக்கே தெரியுதில்லை, ஓனர் யாரும் அவன் தானே சொல்லணும். இந்த சாம்சங் டேபு எப்படி யூஸ் பண்ணணும்னு சாம்சங் கம்பெனி சொல்லுமா, ஆப்பிள் கம்பெனி சொல்லுமா? படைச்சவன் தானே, இவன் தானே படைச்சான் சாம்சங், அவன் தானே சொல்லணும். வண்டிக்கு எத்தனை இன்ஜின் ஆயில் 1.25 லிட்டர் ஊற்றணுமா 900 மில்லி ஊற்றணுமான்ட்டு எவன் சொல்லணும்? அந்த வண்டியிலே தானே பில்லு போடுறான், இதுக்கு இவ்வளோ ஆயில் ஊற்றணுன்ட்டு. புரியுதா? அப்புறம் அந்த ஆயில் எடுத்துகிட்டு போய் காருக்கு வந்து 900 மில்லின்னு இவன் சொல்லுவான்னா, அந்த கார் கம்பெனிக்காரன் தான் சொல்லுவான். அப்போ எந்த ப்ரொடக்ஷன் யாருடைய ப்ராடக்டோ அந்த ப்ராடக்டுடைய ஓனர் தான் சொல்லுவான். அவன் நீதி நிலைநிறுத்தக்கூடியவன். அவனுக்கு அறிவு இல்லையா அல்லாவுக்கு? சரி, சொல்கிற அளவுக்குலாம் உனக்கு அறிவு இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவனை விட யார் பெரிய அறிவு? சொல்கிற அளவுக்கு நீ நியாயமான ஆள் இல்லைன்னு சொல்ல முடியும். அவனை விட யார் நீதியாக நிலைநிற்கக்கூடியவன்? அடிபணி அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், அடிபணிய தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை. நீங்கள் கட்டுப்பட்டு நடக்கிறதுக்கு நான் தான் தகுதியானவன், அவன் மிகைத்தவன் நுண்ணறிவாளன். உங்கள் எல்லாரை விட நான் பலசாலி, உங்கள் எல்லாரை விட நான் புத்திசாலி, எனக்கு தான் அறிவு இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறேன். நிச்சயமாக இஸ்லாம் மட்டுமே அல்லாஹ்விடம் ஒப்புக்கொள்ளப்பட்ட வாழ்க்கை நெறியாகும். வேதம் அருளப்பட்டவர்கள் இந்த இஸ்லாமிய வாழ்க்கை நெறியிலிருந்து பிறழ்ந்து பல்வேறு வழிகளை மேற்கொண்டது அவர்களுக்கு சத்தியம் இன்னதென்று தெளிவுபடுத்தப்படாததனால் அல்ல, மாறாக தம்மிடம் மெய்யறிவு வந்த பிறகுதான் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டார்கள், தங்களுக்கிடையே அநீதி இழைப்பதற்காக. இப்போ இந்த இடத்துல எல்லாம் என்ன சொல்கிறான், நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரே தீன் எது? இஸ்லாம் தான். அந்த தீன்னா என்ன, அதான் சொல்லிட்டேன்ல, 4 விஷயம் வந்தது தீனு. வேதம் அருளப்பட்டவர்கள் இந்த இஸ்லாமிய வாழ்க்கை நெறியிலிருந்து பிறழ்ந்து பல்வேறு வழிகளை மேற்கொண்டார்கள். இந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் என்ன பண்ணாங்க, இந்த தீனை வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஆல்ட்ரு பண்ணிட்டாங்க. அவங்க விரும்பின விஷயங்களும் ஆட் பண்ணுறாங்க. மனுஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எங்களுக்கு மாதம் மாதம் இவ்வளோ பணம் கொடுக்கணும். ஏன்டா இது அல்லாஹ் சொல்லலையா? இல்லை அல்லாஹ் சொல்லலை, ஆனால் எங்களுக்கு தேவைப்படுது.
புரியுதா? அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவோம், போட்டு நசுக்குவோம். புரியுதா? இந்த மாதிரியான இது பண்ணுறாங்க. அவர்களுக்கு சத்தியம் இன்னதென்று தெளிவுபடுத்தப்படாதனால் அல்ல, மாறாக தம்மிடம் மெய்யறிவு வந்த பிறகுதான் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டார்கள். அல்லாவுக்கு தான் கட்டுப்படணுங்கிற இந்த விஷயம் தெரியாததுனால இவங்க என்ன பண்ணல, அதை மீறி நடக்கலை. இவங்க ஏன் மீறி நடந்தாங்கன்னா, அல்லாவுக்கு மட்டும் கட்டுப்பட்டு நடந்தால் நமக்கு ஒன்றும் கிடைக்காது. புரியுதா? நமக்கு சம்பாதிக்க முடியாது, நமக்கு வந்து சில மரியாதைகள் கிடைக்காது அப்படிங்கிறதுக்காகத்தான் நடந்தது. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், தங்களுக்கிடையே அநீதி இழைத்துக் கொள்வதற்காக இவ்வாறு செய்தார்கள். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுடைய உரிமையை பிடுங்கணுங்கிறதுக்காக அந்த பேராசையில் அல்லாவுக்கு கட்டுப்படாமல் இவங்க என்ன பண்ணாங்க, நாங்கள் சொல்கிறத கேளுன்னு அடுத்தவங்க மேலே பவர் இது பண்ணாங்க. மேலும் யாரேனும் அல்லாவின் சட்டதிட்டங்கள் மற்றும் வழிகாட்டுதல்களுக்கு கீழ்ப்படிய மறுத்தால் அவர்களிடம் கணக்கு வாங்குவதில் நிச்சயமாக அல்லாஹ் விரைவானவனாக இருக்கின்றான். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், எனக்கு கட்டுப்பட மாட்டேன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உங்களை கவனிச்சுக்கிறேன், நீங்கள் வாங்க, அவனை உங்களை எப்படி நான் லெஃப்ட் ரைட்டு வாங்கணுமோ வாங்கிக்கிறேங்க. இது மனுஷனுடைய பேசிக் புத்தி. எது? அடுத்தவனை விட நான் மேலே இருக்கணும்ட்டு. நான் சொல்கிறத நீ கேள், இது மனுஷனுடைய புத்தி. அது எல்லா இடத்துலையும் தெரியும். நீ போய் ஒரு இடத்துல ட்ரெயினுக்குள்ளே போ, வாசப்படில் ஒருத்தர் நின்றுருப்பான், ஏன் தள்ளி நில்லுங்க அப்படிம்பா. ஏன் நீ தள்ளி இருக்க மாட்டியா? ஏன் நீ அப்போ சுற்றிட்டு போ. இப்படி இணைஞ்செல்லாம் நின்றுருந்தா எப்படிங்க? ஏன் இஷ்டம், நான் இங்கே நிற்பேன், உனக்கு வேணா நீ சுற்றிட்டு போ. ஏன் நவுருங்கிறல்ல, நான் ஏன்டா நவுறணும், நீ யார் எனக்கு சொல்கிறதுக்கு? புரியுதா? மனுஷனுடைய அந்த பேசிக் புத்தியில் அது இருக்குது. அதனால் நான் சொல்கிறத நீ கேள். முடிஞ்ச வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அடுத்தவன் மேலே தன்னுடைய அந்த திமிரை மனுஷன் என்ன பண்ணுவான், காட்டுறதுக்கு நினைப்பான். சிக்குனானா ஒரு சூப்பராக ஒரு கொத்தடிமை சிக்குனா என்ன பண்ணுவான், அவனை வச்சு காலம் பூரா இழிச்ச வாய்த்தனமாக அவனை வந்து இது பண்ணிடுவான். அதே உனக்கு அவன் நீ ஒரு தெய்வீகமான ஆளுன்னு அவன் நம்பிட்டான்னு வச்சுக்கோ, சாமி அப்படின்ட்டானா முடிஞ்சு போய், சாமியா அதுக்கப்புறம் நீ வேணா காலமுக்கு நீ இது பண்ண. அதனால தான் பல்லக்கு தூக்கிட்டு போகிறாங்கள, ராஜாலாம் என்ன பண்ணாங்க, பல்லக்கு தூக்கிட்டு போனாங்க. கீழே இருக்கிறவன் யார், மனுஷன் தானே, அவன் ஏன் தூக்கிட்டு போகணும்? ரசூலா என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஒட்டகத்தில் லாங் ட்ராவல் போவாங்க. ட்ராவல் போனால் 4 பேர் இருப்பாங்க, ஒரு ஒட்டகம் தான் இருக்கும். அது கணக்கு போட்டு போவாங்க, 2 கிலோமீட்டர் நான், 2 கிலோமீட்டர் நீங்கள், 2 கிலோமீட்டர் ஆள், 4 பேருக்கு மாற்றி போடுவாங்க. 2 கிலோமீட்டர் ஆச்சுன்னா ஒரு ஆள் இறங்கிடணும், மறுபடியும் 2வது வாட்டி இறங்கிடணும். இப்போ இதில் ரசூல்லாவும் இருப்பார், அவரும் இறங்குவார். இவர் அல்லாவுடைய ரசூல், ராஜா. ஆனால் ரசூலா என்ன பார்க்குறாங்க, நான் ஒரு மனுஷன், நீ ஒரு மனுஷன், யாராவது இது கற்பனை பண்ண முடியாது. எல்லாத்த விட மெயின் விஷயம் புனிதர், உலகத்திலே புனிதமான ஆள் யார், ரசூல்லா. ஏங்க பரவாயில்லைங்க, நான் நடக்கிறேங்க, இறங்கு, நான் நடப்பேன். ரசூல்லாவுடைய இது. அதே மாதிரி கிணத்துல தண்ணி வேணும்னா ரசூல்லாவும் போய் எடுப்பான், உங்களுக்காக நான் கொண்டு வரேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், குழந்தை, நீ என் குழந்தை, நீ செஞ்சு தான் ஆகணும். இது என்னது, நான் மேலே நீ கீழே, வேலை வாங்கலாம் பிரச்சனை இல்லை, அல்லாவே சொல்லிட்டான், அம்மாவுக்கு செய்ய, அப்பாவுக்கு செய்ய, பெரியவங்களுக்கு செய்ய. ஏன்னா அது எப்படி இருக்கணும்னா அன்பாக இருக்கும். புரியுதா? அது வந்து புர்ரா செய்கிறேன்டா அப்படின்னு நீயும் என்ன பண்ணணும், இறக்கப்படணும். அவங்க வயசாயிருச்சு, எனக்கு கொஞ்சம் ரத்தம் வேகமாக ஓடுது, எனக்கு இன்னும் உடல் பலம் இருக்குது, அவங்களுக்கு உடல் பலம் குறைஞ்சிருச்சு, அதனால் அவங்களுக்கு நான் இந்த வேலை செய்கிறேன், அப்படி. அதுதான் மீனிங்கு. அதே மாதிரி குழந்தையாக இருக்கும்போது அவங்க எனக்கு எவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்க, நான் நன்றி உள்ளவனாக இருக்கக்கூடாதா, நேச்சர். அப்போ அதுக்கான ஒரு நன்றி கடனை எல்லாம் செய்யக்கிறேன். இதுதான் இருக்கணுமே தவிர அந்த திமிரு, இந்த ஆதிக்கம், நான் சொல்கிறேன் நீ கேளு அப்படிங்கிற அந்த புத்தி இருக்கக்கூடாது. ஆனால் அது பொதுவாக இன்றைக்கி கீழ் ஜாதி மேல் ஜாதி என்ன பிரச்சனை, இன்னைக்கு கீழ் ஜாதி பிரச்சனை இந்தியாவில் பெருசாக இருக்கா? இவங்களுக்கெல்லாம் என்ன நோகுது, இவங்களுக்கெல்லாம் என்ன நோகுதுன்னு அதுதான் பிரச்சனை. என்னை விட இவன் கீழே தான் இருக்கணும், மேலே வரக்கூடாது அப்படிங்கிற அந்த வெறி இருக்குது. இதனால தான் மனுஷன் என்ன பண்ணுறான், அதிகமான தவறுகள் பண்ணுறான். இன்ஷா அல்லாஹ் இது வரைக்கும் போதும், மீதி நாளைக்கு பார்ப்போம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.